நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துகிட்டு இருக்குது சார். அரசு சைடும் சரி, நிறையா கட்சிகளும் வந்து மூமெண்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதுவும் இப்போ கரண்ட்டாக ரொம்ப அதிகமாக வருது சார். இந்த இன்னுயிர் காப்பம் அந்த மாதிரிலாம் வருது சார். இது பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது சார். பார்த்தா எல்லாரும் மைண்ட் செட் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வருது அதனால நல்லது நடக்குது. இப்போ எலெக்ஷன் வந்தால் தான் நல்லது நடக்கும், கிட்ட நெருங்கும் போது தான் நல்லது நடக்கும், அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, அந்த மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம நாடே வந்துருச்சு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது மைண்ட் செட்டில் அது ஒரு வகையில் உண்மை தான். இப்போ நம்ம வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா நாய் சுற்றிக்கிட்டு இருக்கும், குப்பைலாம் வாராமல் இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலைல விசில் ஊதுவாங்க, கரெக்டாக நாயை பிடிச்சின்னு போயிடுவாங்க, குப்பையை வாருவாங்க, அப்புறம் ரோடெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அது எல்லா ஆட்சி காலத்தில் எல்லாருமே அது பண்ணுறது உண்டு தான். நல்ல வேலை. அப்போ இதுக்கு வந்து இதை நம்ம குறை சொல்கிறத விட வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் வருஷம் தேர்தல் வந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டினால தான் அட்வான்ஸ் புக்கிங்கில் காசு கொடுத்துட்டேன் 2000 ரூபா, 5 வருஷத்துக்கு நான் வரவே மாட்டேன். இப்போ பொதுவாக போய் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கவுன்சிலரை காணும், எம்எல்ஏ காணுன்றதான் எல்லாம் சொல்லுவாங்க.